பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சிவானியை காணுன்னு எல்லாருமே போய் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமே இந்த பொன்னி தான் சொல்லி எல்லாருமே பொன்னி மேலே செம்மையாக கோவப்பட்டு கத்துறாங்க. பொன்னியும் நிம்மதி இல்லாமல் அதே பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க. நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தும் எப்படி நம்ம மிஸ் பண்ணோம், நம்மளோட அஜாக்கிரதனால இன்னைக்கு சிவானிக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு பொன்னி பார்க்கில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்கே தாஸு சுந்தரத்துக்கு கால் பண்ணுறான். உடனே தாஸு சுந்தரத்துக்கு கால் பண்ணதை பார்த்து சுந்தரம் ஃபோன் எடுக்கலை. திரும்பவும் இன்னொரு வாட்டி தாஸ் ட்ரை பண்ணுறான். உடனே சுந்தரம் ஃபோன் எடுத்து, டேய் ஃப்ராடு பையல, உனக்கு என்ன வேணும் இப்போ? இங்கே படுறா, நானே இப்போ தான் என் பொண்ணை காணுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். சும்மா நீ திரும்ப ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணால் உன் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தள்ளி உள்ள தள்ளி வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை ஃபோன் ஆகிடா அப்படின்னு சொல்ல தாஸ் ஒன்று, ஓ அப்படியா மச்சான், சரி மச்சான் நீயே என்னை தேடி வருவ வை அப்படின்னு தாசன் ஃபோன் வச்சிடறான். சுந்தரமும் இங்கே என்ன பண்ணுறது, சிவானியை யார் கடத்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் சிவானியை கடத்தி யாரும் ஃபோனும் பண்ணலை. அந்த செக்யூரிட்டி சொல்கிறான் சிவானியை 2 பேர் கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இதை பொன்னி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இங்கே சுந்தரம் யோசிக்கும் போது தான் சுந்தரத்துக்கு, சரி தாஸ் கால் பண்ணா, எதுக்கு கால் பண்ணா, நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவோன்னு சொன்னான். அன்னைக்கு நம்ம அவன் திட்டி விடும்போது அமைதியாக ஃபோன் வச்சுட்டான். ஒருவேளை இது தாஸோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சுந்தரத்துக்கு ஞாபகம் வருது. உடனே சுந்தரம் தாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் தாஸ் ஃபோன் எடுக்க மாட்டான். சுந்தரம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு 10 வாட்டி அடிச்சதுக்கப்புறமா தாஸு ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லு மச்சான் அப்படின்னு கேட்க, தாஸ் நீ இப்போ எங்கே இருக்க, அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேற, எடுத்த மட்டும் இப்போ என்ன அவசியம் இருக்குது, ஏன் உனக்கு அர்ஜென்ட்னா நீ எனக்கு அடிப்ப, நான் ஒன்று எடுக்கணுமா, நாங்கள் அடித்தா மட்டும் நீ எங்களை அவ்வளோ அலட்சியப்படுத்துகிற அப்படின்னு சொல்ல, தாஸ் இங்கேப்பா நான் சொல்கிறத கேளு, கேட்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு தாஸ் ரொம்ப திமிராக பேசுகிறான். இங்கே பாரு தாஸ், என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், தாஸ் உண்மையை சொல்லு, என் பொண்ணு காண போயிட்டா, அதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா, அது ஓன் இருப்போம், அதை நீ எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்ல சுந்தரத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. சரி தாஸ் தான் கிடச்சிருக்கான் அப்படின்ட்டு. தாஸ் இங்கே பாரு, உனக்கு என்ன இப்போது 5 லட்ச ரூபா பணம் தானே வேணும், நான் கொடுத்துட்றேன், என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்ல, இப்போ தான் மச்சான் வலிக்கு வந்திருக்க, நான் வந்து உன்னை என் தங்கச்சி கர்ப்பத்தை கலைக்க 5 லட்ச ரூபா கேட்டேன், ஆனால் நீனு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். அப்போது என் தங்கச்சி வயிற்று வளர குழந்தை உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, ஆனால் உன் குழந்தை காரணம் மட்டும் உனக்கு துடிக்குதா, இதுக்கு தான் கடத்தினேன், அப்போது அதுவும் உன் குழந்தை தானே, அதுக்கு ஒரு நியாயம், உன் குழந்தைக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்ல, தாஸ் இங்கே பா தாஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு நான் காசை உடனே தரேன், என் குழந்தைய விட்டுரு, நான் கேட்டது 5 லட்ச ரூபா குழந்தைய கலைக்கிறதுக்கு தான், ஆனால் உன் குழந்தைக்கு விலை 5 லட்சம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம் ஒன்று, என்னதா சொல்கிற, உனக்கு இப்போ எவ்வளோ தான் வேணும், என் தங்கச்சி வயிற்றில் வளர குழந்தை கலைக்க நான் 5 லட்ச ரூபா கேட்டேன், அது இல்லாமல் உன் குழந்தைக்கு விலை 25 லட்ச ரூபா, மொத்தமாக 30 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து நான் சொல்கிற இடத்துல கொடுத்தனா குழந்தை உனக்கு, இல்லைனா 2 குழந்தையும் கலைச்சிட்டு நாங்கள் பட்டுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு தாஸ் சொல்ல, சுந்தரவண்ணு தாஸ் இங்கே போய் தாஸ் இப்பெல்லாம் பேசாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல, நான் கேட்குற இடத்துல இல்லை மச்சான், நீ தான் கேட்குற இடத்துல இருக்க, ரெடி பண்ணிவிட்டு நானே திரும்ப கூப்பிட்றேன், நான் கூப்பிட்றதும் ரெடி பண்ணிவிடு, இல்லைனா பாப்பா வந்து பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாரு அப்படின்ட்டு தாஸ் ஃபோன் வச்சிடறான். இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே வீட்டில் போய் ஒரு நாடகத்தை அப்புறம் சுந்தரம், இது மாதிரி ஒருத்தவன் நம்ம பிஸ்னஸ் எதிரியான், அவன் தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கான், அவன் 30 லட்ச ரூபா பணம் கேட்குறான், கொடுத்துட்டா குழந்தைய உடனே விட்டுருன்னு சொல்கிறான், இதை அப்படியே விட்டுலாம், நம்ம காசு கொடுத்து குழந்தைய மீட்டு வரலாமான்னு சொல்ல, சந்தோஷம் ஒன்று, மாப்பிள்ள அதுதான் கரெக்டு, நம்ம போலீஸ்லாம் போனால் ரிஸ்க் ஆகிடும், நீங்கள் பணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு உடனே குழந்தை அடிச்சு வெளியே பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜெயாவும் அதையே சொல்கிறாங்க. ஆனால் சக்தி சண்முகம், பா என்ன பேசுகிறீங்க, நம்ம தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, மாமா அந்த நம்பர் கொடுங்க, போலீஸில் சொன்னால் உடனே கால் ட்ரேசர் பண்ணி யார் என்ன விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தரம் ஒன்று, வேணாம் மாப்பிள்ள இதில் ரிஸ்க் இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லவும், சந்திரசேகரும் அதே சொல்கிறாங்க, ஆமாண்டா சக்தி இது ரிஸ்க்கு வேணாண்டா, நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை, நம்ம பணத்தை கொடுத்து நம்ம குழந்தை மீட்டு வரலாம், மாப்பிள்ள இந்தாங்க சொல்லிட்டு சந்திரசேகர் நேராக போயிட்டு ஒரு பொட்டியில் பணத்தை வச்சு ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் போயிட்டு
உடனே குழந்தை மீட்டுட்டு வாங்க போங்க அப்படின்ட்டு. இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க, ஏங்க அவன் வேறு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அவன் கிரிமினலாக யோசிச்சு உங்கள் நம்பர் ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டா சிவானியை கண்டுபிடிச்சிருவாங்க, நாம் இந்த குழந்தைய வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு. இங்கே அதே காரில் அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு இங்கே தாஸும் ஸ்வேதாவும் வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இங்கே பொன்னி பார்க்கில் உட்காந்து அந்த காரை பார்த்துட்றாங்க. இதே கார் தானே அன்றைக்கும் போணுச்சு, அதே கார் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஓடி போய் ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே சக்திக்கு கால் பண்ணி பொன்னி அங்கே கார் எங்கே போய் நிற்கிதுங்கிற லொக்கேஷன் சொல்லிடுறாங்க. பொன்னி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சக்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொன்னி சொல்கிறாங்க, இந்த குடனுக்குள்ளே தான் அந்த பாப்பா தூக்கிட்டு போனாங்க, சிவானி பாப்பா அப்படின்னு சொல்லவும் சக்தி ஒன்னே பொன்னிட்ட நீ இங்கே இருப்பி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் பொன்னி மனசு வைக்காமல் அவங்களும் உள்ளே போகிறாங்க. போனால் அங்கே தாஸ் அந்த பாப்பாவை கடத்தி வச்சுருக்கான். சக்தி பொறுமையாக போய் அந்த பாப்பாவை அழைச்சிட்டு வந்து சிவானியை வெளியில் பொன்னிட்ட கொடுத்துறாங்க. பொன்னி நீ சிவானி அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, நான் யார் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் பொன்னி சொல்கிறாங்க, வேணா சக்தி நம்ம போயிடலான்னு சொல்லும்போது சக்தி கேட்கல, நீ போய் நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே பொன்னியை அனுப்பி விட்டுறாரு. பொன்னியும் சிவானை அழைச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே பொன்னி போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. போலீஸ் ஒன்னே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கே சக்தி யார் கடத்திருப்பான்னு சொல்லி உள்ளே போகும்போது 2-3 பேர் வந்து இங்கே சக்தியை அடித்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இங்கே சக்தியை அந்த இடத்துல கட்டியும் போட்டு வச்சிடறாங்க. போட்டுட்டு இங்கே குழந்தைய காணுனதும் எனக்கு தாஸ்க்கு என்ன பண்ணுன்னு தெரில, சுந்தரம் கால் பண்ணுறான், பணம் ரெடியாக இருக்குது எங்கே வரணும்னு சொல்லு அப்படிங்கவும் தாஸ் ஒன்று சரி பணத்தை வாங்கிப்போம், வாங்கிட்டு மீதி பேசிக்கலான்னு சொல்லி அதே இடத்துக்கு குடோனுக்கு சுந்தரத்தை வர சொல்கிறான். சுந்தரமும் இங்கே 2-3 ரவுடிங்களை அழைச்சிட்டு வராரு. வந்து ரவுடிங்களை வெளியே நிற்க வச்சுட்டு இங்கே சுந்தரம் உள்ளே போகிறத பொன்னி பார்க்குறாங்க. சுந்தரம் ஏன் உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இங்கே பொன்னி வெயிட் பண்ணுறாங்க. சுந்தரம் உள்ளே போயிட்டு தாஸ்கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. தாஸும் பணத்தை வாங்கிட்டு இங்கே சுந்தரம் குழந்தை எங்கன்னு கேட்கும்போது இங்கே சுந்தரம் ஒன்று தன்னுடைய அடியாளங்களை கூப்பிட்றாரு. டக்குன்னு பார்த்தா அடியாளங்க வந்துடுறாங்க. தாஸுக்கும் இங்கே சுந்தரத்துக்கும் சரியான ஃபைட் நடக்குது. சக்தி இங்கே கட்டி போட்டிருக்காங்க. இங்கே சுந்தரம் தாஸை அடிச்சு கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு இங்கே சுந்தரம் சொல்கிறாரு, டேய் நீ என்கிட்டருந்து குழந்தைய கடத்தி பணம் நினச்ச பார்த்தியா, அதான நீ பண்ண முட்டாள்தனம். என்னைக்கு உன் தங்கச்சின்னா கர்ப்பமாக்கணும் அன்னைக்கு அவள் கதையை முடிச்சிருக்கணும், ஆனால் விட்டம் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இங்கே ஸ்வேதா பார்த்தின எல்லா உண்மையும் சுந்தரம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சக்தி அங்கே காதில் வாங்கிறாங்க. அப்போது பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைங்கிறது சக்திக்கு அங்கே தான் புரியுது. இங்கே குழந்தைங்கடான்னு கேட்கும்போது குழந்தைய காணுன்னு தான் சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் உள்ளே வரவும் இங்கே எல்லாருமே ரவுண்டப் பண்ணிடுறாங்க. சுந்தரம் ஒன்று சார் இவன் தான் சார் என் குழந்தைய கடத்திருக்கான், எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி சுந்தரம் அப்பா இவன் அடித்து அங்கே இருக்கிற எல்லாம் நம்ப வச்சுறாரு. போலீஸும் தாஸை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே போலீஸ் விசாரிக்கும் போது தான் உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆள் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியுது. போய் அவுத்துட்டு பார்த்தா சக்தியாக இருக்குது. சக்தி வெளில வரும்போது சுந்தரம் சக்தியை பார்த்துறாரு. மாப்பிள்ள நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் உள்ளதான் மாமா இருந்தேன் அப்படின்னு சக்தி சொல்கிறான். இங்கே சுந்தரத்துக்கு செம்ம பயமாகுது. ஆஹா அப்படின்னா சக்தி நம்ம பேசுகிறதையும் கேட்டானா அப்படின்னு சுந்தரத்துக்கு செம்ம பயமாக இருக்குது. இங்கே சக்தி அப்படியே திருத்துன்னு சுந்தரத்தை பார்த்துட்டே போகிறாரு. சுந்தரத்துக்கு ஒரே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறான். இதை போய் நம்ம வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. இவரை ஆதாரத்தோட வீட்டை சொன்னால் மட்டும்தான் இவரை சிக்க வைக்க முடியும். இவர் இவ்வளோ பெரிய ஒரு மோசக்காரனாக இருந்திருக்கானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சுந்தரத்தை பார்த்துட்டே போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் இங்கே பொன்னி சிவானியோட ஸ்டேஷனில் இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததும் போலீஸ் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே இந்த பொன்னி தாமா. இந்த பொன்னி மட்டும் சரியான நேரத்தில் இவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தைய காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானி சொல்கிறாங்க, குழந்தை காணா போனதுக்கு காரணமே அவள் தான் சார் அப்படின்னு சொல்லவும், மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, குழந்தைய கண்டுபிடிச்சது இப்போ அவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே இருக்க எல்லாருமே பொன்னியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே சொந்தத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, நம்ம பேசுன சக்தி கண்டுபிடிச்சிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு. சக்தி இங்கே பொன்னியை பார்த்து சொல்கிறாரு, பொன்னி நீ பண்ணது மிகப்பெரிய உதவி பண்ணி எனக்கு அப்படின்னு சொல்லும்போது பொன்னி சொல்கிறாங்க, அதான் இல்லைங்க, நீங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் வரலன்னா கண்டிப்பாக இங்கே வேறு ஏதாவது தவறாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்கே சக்தி சொல்கிறாரு, பொன்னி நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் பொன்னி, மாமா நல்லவர் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் அவர் ஆதாரத்தோட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி உன் மேல் தப்பு இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு இங்கே சக்தி பொன்னிக்கிட்ட சொல்கிறத சுந்தரம் காது வாங்கிறாரு. அப்போது சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு.
நாம் எப்படியாவது நம்ம பக்கம் இருக்க ஆதாரத்தெல்லாம் கழிச்சாகணும், இல்லைனா கண்டிப்பாக சக்தி ஆதாரத்தோடு நம்மளை வீட்டில் ப்ரூவ் பண்ணி இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்த வாய்ப்பு இருக்குன்னு சுந்தரங்க பயந்து போய் என்ன படம் தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு.